கீழே ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்க போல இருக்கு. கீழே ஒரு ஆள் கையில கண்ணு இருக்கிறத நான் பார்த்தேன். ராபரி நடக்குது போல இருக்கு. என்ன? நீங்க எல்லாரும் உங்க மொபைல்ஸை இப்பவே சரண்டர் பண்ணுங்க. சரி, பிராமிஸ் பண்ணிக்கங்க. உங்க செல்போனை என்கிட்ட கொடுங்க. டோன்ட் வரி. பேங்க்ல இருந்து சில இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ் லீக் ஆயிருச்சு. யாரோட மொபைல்ல இருந்து அந்த இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ்லாம் ஃபார்வர்டா இருக்குன்னு நாங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, எங்களுடைய செக்யூரிட்டி ஆபீசர்ஸ் கூட வந்திருக்காங்க. யாரும் எங்கேயும் போக கூடாது. யார் யார் எங்க எங்க இருக்கீங்களோ அங்கேயே அப்படியே நில்லுங்க. எடு போன், எடு போன் கொடு. அப்புறம் மேனேஜர் சார், உங்களுக்கு என்ன தனியா சொல்லணுமா என்ன? போன் எடுங்க. மொபைல் என்கிட்ட கொடுங்க. லாக்கரோட சாவி என்னோட பர்சனல் டிராயர்ல இருக்கும்னு நினைக்கிறேன். லாக்கரோட சாவி என்னோட பாக்கெட்ல இருக்க. உங்க மொபைலை எடுங்கன்னு சொன்னேன். ஏய் யூ, இந்த பேங்க்ல தான் நீ வேலை பார்க்குற. இந்த நேரத்தில் யாராவது ஃபேமஸான பர்சனாலிட்டி இப்போ பேங்க்ல இருக்காங்களா? இருந்தா அது யாருன்னு சொல்லு. ஒன்று நான் இங்கிருந்து போக விட்டுறேன். ஒருவேளை நான் சொன்னா உண்மையாவே என்ன போக விட்டுருவீங்களா? ப்ராமிஸ். அப்படி யார் இருக்காங்க? மிஸ்டர் அபிஷேக் த ராக் ஸ்டார் இருக்காரு. அபி த ராக் ஸ்டார். ஓகே, இந்த கூட்டத்தில் அபி யாரு? இங்க அவரு இல்ல சார், ஆனா பேங்க்ல தான் இருந்தாரு. கண்டிப்பா எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருப்பாரு. இப்ப நான் போகவா ப்ளீஸ்? Of course.
இருக்கா? நாம ஏதாவது செய்யணும். கீழே அவ்வளவு பேர் இருக்காங்க. நான் ஏதாவது யோசிக்கிறேன். இந்த பொண்ணு இங்க இருந்து தான் போகணும்னு நினைச்சா, ஆனா அவளை உலகத்தை விட்டு அனுப்பியாச்சு. உங்கள வேற யாருக்காவது இங்க இருந்து போகணுமா என்ன? குட், இவளை எடுத்துட்டு போங்க. யாராவது பார்த்தாங்கன்னா நம்ம யாருக்காகவும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க எல்லாரும் நான் என்ன சொல்றேன்னு அதை மட்டும் கேட்டா போதும். அதை மட்டும் செய்யுங்க. உங்கள யாராவது வாயை திறக்க முயற்சி பண்ணீங்க, அப்புறம் உங்களுக்கும் அதே நிலைமைதான். பாஸ், மேலே யாரோ இருக்காங்க. அப்ப அவங்கள புடி, இங்க கீழே கூட்டு வா. ரோனி, நீ கூட போ. அவங்க வரமாட்ட நடமுடிச்சா உனக்கு என்ன சரின்னு படுதோ அதை செய். ஓகே பாஸ். பாஸ், நீங்க ரோனியை மேல அனுப்பியிருக்கீங்க. அவன் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர்டுல, மேல யாரா இருந்தாலும் வரமாட்டேன்னு சொல்லிட்டா அவங்கள கொன்னுடுவான் பாஸ். சாகட்டும் விடு. 1-2 பேர் செத்தாதான் இங்க இருக்கிற மத்தவங்கள நாம சொல்றதை கேட்பாங்க. நார்மல் தானே டாக்டர்? கவலைப்படாதீங்க, நீங்க பயப்படுற மாதிரி அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. ரெஸ்ட் எடுத்தா போதும், எல்லாம் சரியா போயிடும். ஆனா எப்போ சரியா போயிடும்? ரொம்ப சீக்கிரமாவே சரியா போயிடுமா? ஒரு 2 மணி நேரத்துல சரியா போயிடுமா? இல்லம்மா, ஒரு 2-3 நாள் ரெஸ்ட் எடுக்கணும், அப்புறம் சரியா போயிடும். டாடி, இப்போ நீங்க 2-3 நாள் எங்கேயும் போக கூடாது. நோ ஆபீஸ், நோ வர்க். வெரி ஸ்வீட் கேர்ள். Yes, she's sweet like a candy. Okay, thank you doctor. டாக்டர் அங்கிள், எனி precautions? லைக் என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, எப்ப சாப்பிடணும், எப்ப சாப்பிடக்கூடாது, மெடிசன் சாப்பிடறதுக்கு முன்னாடி என்ன சாப்பிடணும், மெடிசன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன சாப்பிடணும். போதுமா பாட்டிமா, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். டாக்டர் நீங்க கிளம்புங்க, இல்லைன்னா என் பிரின்சஸோட கேள்வியால உங்களுக்கே ஜுரம் வந்துடும். ஓகே, டேக் கேர். வாங்க டாக்டர். உங்களுக்கு எதுக்கு 2 மணி நேரத்துல சரியா போகாது? பிரின்சஸ், எனக்கு வந்திருக்கிறது ஃபீவர் இல்லையா, டெம்பரேச்சர் அவ்வளோ சீக்கிரம் ஒன்றும் கூல் ஆகாது. ஆனா டாடி, அம்மா எனக்கு சூடான பால் தருவாங்க, அது 1/2 மணி நேரத்துல சில்லுன்னு ஆயிடுமே. நோ ஸ்வீட் ஹார்ட், நம்ம பாடியோட டெம்பரேச்சருக்கும் மில்கோட டெம்பரேச்சருக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அண்ட் நீ தானே என்கிட்ட சொன்ன 2-3 நாளைக்கு எங்கேயும் போகக்கூடாது, நோ ஒர்க்னு. இப்ப நீயே சொல்லு, நான் ஒர்க் பண்றதா இல்ல ரெஸ்ட் எடுக்கிறதா? இல்ல இல்ல, நீங்க ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், அதனால தான் சொன்னேன் டாடி. So cute. Love you. My little princess, இப்ப நீயும் போய் நல்லா ரெஸ்ட் எடு. ரெஸ்ட் எடுக்க மாட்டேன். ஏன்? I am worried. ஏன்னா நான் அம்மாக்கு ஃபோன் பண்ணா அவங்க எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. பிரின்சஸ், உன்னுடைய அம்மா பேங்க்குக்கு போயிருக்கா, அவங்க அங்க கொஞ்சம் பிஸியா இருப்பாங்க. Don't disturb her. யார் இங்க இருக்கீங்க? மரியாதையா வெளியே வந்துருங்க. கடைசி தடவையா வார்ன் பண்றேன், மரியாதையா வெளியே வந்துருங்க. சரி, நீ கீழே போ, நான் பாத்துக்கிறேன். சரி, 2-3 தடவை வார்னிங் கொடு, அதுக்குள்ள அவங்க வெளியே வந்துருவாங்க. யாரையும் ஒன்றும் பண்ணாத. வாங்கன்னு சொல்றல.
போயிட்டான்னு நினைக்கிறேன். வா. வாங்க. கண்ணாம்பூச்சி ஆடினதெல்லாம் போதும். வாங்க வாங்கன்னு சொல்றல. அது இப்பதான் நீங்க என்கிட்ட அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு சொன்னீங்க. இப்ப நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? ப்ளீஸ் கொஞ்ச நேரம் இங்கே இருங்க. அவங்க வெளியில கூட நிக்கலாம்ல. மேனேஜர் இல்ல. அவன் எங்க இருக்கான்னு நான் போய் தேடுறேன். ஒரு பிரயோஜனம் இல்லை. எல்லா இடத்துலயும் பார்த்தாச்சு. லாக்கரோட சாவி அவன்கிட்ட தான் இருக்கணும். விக்ராந்த், இந்த வாக்கி டாக்கி வச்சுக்கோ. விக்ராந்த், முதல்ல எல்லா லேண்ட்லைன் போனுடைய வயரையும் கட் பண்ணிவிடு. இங்க இருந்து யாரும் வெளியே போன் பண்ணக்கூடாது. ஓகே பாஸ். போங்க கீழே போங்க. போங்க. வேணாம், அவரை எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ், எதுவும் பண்ணாதீங்க. ராணி, அப்பாடா, அவங்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க யாரா இருப்பாங்க? அதான் தெரியல. ராபர்ஸா இருக்கலாம், இல்ல டெரரிஸ்டா இருக்கலாம். அவங்க எல்லாரையுமே பிடிச்சி வச்சிருக்காங்க. இப்போ என்ன பண்றது? போலீஸ். போன் எடுக்க மாட்டாங்க. அம்மா, நான் டியூட்டில இருக்கேம்மா. ஓகே ஓகே ஓகே. ஹலோ ஹலோ, நான் அபிஷேக், ராக் ஸ்டார் பேசுறேன். என்னப்பா, காலையில காமெடி பண்றதுக்கு நான் தான் கிடைச்சனா? இங்க பாரு, அபிஷேக் பெரிய ராக் ஸ்டார். அவர் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ண போறாரு? ஒருவேளை ஃபோன் பண்ணா கூட அவர் டிஐஜிக்கு தான் ஃபோன் பண்ணுவாரு. உனக்கு ஃபோன் பண்ணது நிஜமாவே அபிதான். நான் கமலஹாசன் தான் பேசுறேன். ஜிடிவி ஷோல இருந்தா பேசுறேன். ஓகே, நீ முதல்ல நான் சொல்றதை கேக்குறியா? நாங்க இப்ப பேங்க்ல மாட்டிக்கிட்டோம். பேங்க்ல இப்போ ராபரி நடந்துட்டு இருக்கு. ஹலோ, என்னாச்சு? ஃபோன் கட் ஆயிடுச்சு. ஹலோ, ஃபோன் டெட்டா இருக்கு. ஃபோன் டெட்டா இருக்கா? அப்படின்னா அவங்க இப்ப ஃபோன் வயர்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஷிட். ராக் ஸ்டார் அபி ஏன் ஃபோன் பண்றாரு? யாராவது மார்க்கெட்டிங்ல தான் ஃபோன் பண்ணிருப்பாங்க. ஆனா அவரு நான் பேங்க்ல இருந்து பேசுறேன்னு சொன்னாரே. வேலையை முடிச்சிட்டேன் பாஸ். குட். இப்போ யாருக்கும் ஃபோன் பண்ண முடியாது. லெட்ஸ் ஸ்டார்ட் த மிஷன். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க பாஸ். நம்ம பிடிச்சி வச்சிருக்கிற இந்த ஆளுங்கள்ல யாரோட மொபைல் ஃபோன் அது உங்ககிட்ட இருக்கா? எஸ் பாஸ், ஒரு மொபைல் ஃபோன் இருக்கு. குட். இந்த பேங்க்குள்ள ஒருத்தன் ஒளிஞ்சிருக்கான். அவன் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பான். அவன் எங்க இருக்கான்னு தேடு. என்கிட்ட கூட்டிட்டு வா. அவனோட பேரு அபிஷேக். அவன் ஒரு ராக் ஸ்டார். ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பாரு, அவன் போட்டோ கிடைக்கும். ஓகே பாஸ்.
நான் சர்ச் பண்றேன். ரோனி, லாக்கரோட கதவை ஓபன் பண்ணு. ஓகே பாஸ். ரோனி, ம் ரோபோட்டுக்கும் உனக்கு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. அப்படின்னா சாவி இருக்கா? அதுக்கு தான் சொல்ற கதவை உடைச்சிரு. ஆனா பாஸ், கதவை உடைக்கிறதுக்கு டைம் ஆகும். அதுக்குள்ள போலீஸ் வந்துட்டாங்க அதை அப்படின்னா பத்தி நீ கவலைப்படாத. இன்னும் கொஞ்ச நேரத்துல பேங்கோட டெரஸ்ல நமக்காக ஹெலிகாப்டர் வந்து நிற்கும். அதுல போய் நம்ம பிரைவேட் ஜெட் இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். ஆனா நம்ம டெரரிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணமே, அவங்களோட நிலைமை? அவங்கள நம்ம கூட கூட்டிட்டு போக போறது இல்ல. அப்பதான் எல்லாரும் நமக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நினைப்பாங்க. ஓகே பாஸ். நாம நம்ம மிஷனையும் ஃபினிஷ் பண்ணுவோம். அப்புறம் இங்க இருந்து ஹாயா வெளியவும் போவோம். ஆனா பாஸ், ஒருவேளை ஹெலிகாப்டர் மேல அட்டாக் ஆச்சுன்னா அப்புறம் நம்ம எல்லாருமே செத்து போயிடுவோம்ல பாஸ். நீ எந்த விஷயத்தை பத்தி இப்ப யோசிக்கிறியோ அதுக்கான சொல்யூஷனை நான் முன்னாடி யோசிச்சுட்டேன். நம்ம ஹெலிகாப்டர் மேல எந்த ஒரு அட்டாக்கும் நடக்க வாய்ப்பில்லை. ஏன்னா நம்ம கூட இந்தியாவுடைய மிகப்பெரிய செலிபிரிட்டி இருப்பா. ஒருவேளை அவன் மேல சின்ன கீரல் விழுந்தா கூட இந்த கவர்மெண்ட்க்கு பெரிய பிரச்சனை ஏற்படும். பாஸ், யார் அவன்? அவன் பேரு அபிஷேக். அவன் ஒரு ராக் ஸ்டார். நம்ம ஜெட் கிட்ட போனதுக்கு அப்புறம் அவனை அங்கேயே விட்டுட்டு நாம முன்னேறி போயிடுவோம். இந்த பேங்க்ல யாராவது சின்ன செலிபிரிட்டி இருந்தாலும் அவனை வச்சே வேலையை முடிக்கலான்னு பார்த்தேன். ஆனா இங்க நமக்கு ராக் ஸ்டாரே கிடைக்க போறான். எல்லாரும் அவங்க வேலையை பாருங்க. ஓகே பாஸ். நிஷா பாஸ், இவங்களுடைய போன்ல இருந்து ஏதாவது ஒரு போனை கொடு. நான் உடனடியாக கமிஷனர் கிட்ட பேசி ஆகணும். பியூட்டிஃபுல். நிஷா, நான் உனக்கு ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கல்ல, எப்படி கொடுப்பேன்? ஏன் பாஸ்? எனக்கு எதுவுமே புரியவே இல்லையே. நீ எல்லார்கிட்ட இருந்தும் மொபைல் போன்ஸ் வாங்கிட்ட. ம். அப்ப இந்த போனுடைய ஓனர் எங்க? இந்த பொண்ணு மிஸ்ஸிங். அவளுடைய போன் இங்க தான் இருக்கு. அப்படின்னா கண்டிப்பா அவளும் இங்க தான் இருப்பா. கோ அண்ட் கெட் ஹர். எஸ் பாஸ். I'll try. ஹெலிகாப்டர்ல அந்த செலிபிரிட்டியோட சேர்த்து உன்னையும் கூட்டிட்டு போயிடுறேன். நீ அப்படி இப்படி சுத்துறத நிறுத்தினாதான் நாம வெளியே போறதுக்கு நான் ஏதாவது ஐடியா யோசிக்க முடியும். நான் என்ன பண்றது? கீழே எத்தனை பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, நான் சும்மா இருக்கிறதா? நான் அவங்கள பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன், எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிக்கிறேன். ஆனா நீ என்ன யோசிக்க விட்டாதானே? இப்படி அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு இருந்தா வெயிட் லாஸ் வேணா ஆகலாம், வேற எதுவும் ஆகாது. என்னை யோசிக்க விடு. ஐடியா கிடைச்சிருச்சு. என்ன? ஹோட்டல் சொல்லியும் பேங்க்குள்ளேயும் ஒரு ஃபயர் அலாரம் இருக்கும். அது ஃபயர் பிரிகேடோட அட்டாச்சா இருக்கும். ஒருவேளை 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 இப்போ அந்த அலாரம் அடிச்சதுன்னா ஃபயர் பிரிகேடோட சேர்ந்து போலீஸும் இங்கே வந்துருவாங்க. இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல ஐடியா. ஆனா இங்க ஃபயர் டிடெக்டர் இருக்கிற மாதிரியே தெரியலையே. இங்க இல்ல, ஆனா ஜெனரலா லாபிலயோ ஸ்டேர் கேஸ்லயோ ஃபயர் டிடெக்டர்ஸ் இருக்கும். நான் அங்க போய் லைட்டரை மட்டும் பத்த வச்சேன்னு வை, நம்ம வேலை முடிஞ்சிடும். நீ இங்கே இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஒரு நிமிஷம். என்னாச்சு? அதாவது நான் உங்களை கேட்க கூடாதுதான், ஆனா அப்புறம் எதுக்கு கேட்டு டைம் வேஸ்ட் பண்ற? நீங்க சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன? அதாவது நீங்க பிடிச்சா என்ன, பிடிக்காட்டி என்ன, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. பட் உங்ககிட்ட லைட்டர் இருக்குன்னா உங்களுக்கு சிகரெட் பழக்கம் இருக்கணும்ல. ஒருவேளை அந்த பழக்கம் இல்லைன்னா லைட்டர் மட்டும் எப்படி இருக்கும்? அது எப்படி இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். அப்படின்னா நீங்க சிகரெட் பிடிக்கிறீங்களா? நீ எல்லாத்தையும் தப்பாவே புரிஞ்சுக்கிறேன். நான் சிகரெட் பிடிக்கிறது இல்ல.
அப்ப லைட்டர் எங்க இருந்து வரும்? எங்கேருந்தாவது எடுத்துட்டு வரேன். நீங்க எங்க இருந்து எடுத்துட்டு வருவீங்க? கீழே போய் அவங்க கிட்ட வாங்குவீங்களா? ஒருவேளை அவங்க உங்களை புடிச்சு வச்சுக்கிட்டாங்கன்னா நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? லைட்டர் எங்க இருந்து வரும்? இல்ல நீங்க 2 கல் எடுத்து உரசி நெருப்பு வர வைப்பீங்களா? சரி, கல் எங்க இருந்து எடுத்துட்டு வருவீங்க? செவுத்த உடைக்கலாம்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினைச்சீங்கன்னா உங்ககிட்ட செவுத்த உடைக்க அட்லீஸ்ட் சுத்தியலாவது இருக்கணும். நீங்க சுத்தியல எங்க போய் தேடுவீங்கன்னு எனக்கு நான் என்ன நினைக்கிறேனோ கொஞ்ச நேரத்துல உனக்கு தெரிஞ்சிடும். ப்ளீஸ், ஓகே? நானும் கூட வரேன். இல்ல வர வேண்டாம். ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா